வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் 2024 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் என்னென்ன சேவம் அப்படின்னு திமுக 64 பக்கத்துக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காங்கிரஸ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னது குறிப்பிடத்தக்கது. வாரி வழங்கியிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையை. திமுகவின் இந்த தேர்தல் அறிக்கை ஒரு எம்டி காகிதம், வெற்று காகிதம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னது குறிப்பிடத்தக்கது. ஸோ என்னென்ன தேர்தல் அறிக்கையை 64 பக்கத்துக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் பிரிவு 361 நீக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தின் கீழே சென்னையில் அமைக்கப்படும். புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும். மத்திய அரசு வேலைகளில் எக்ஸாம் அந்தந்த மாநில மொழிகளில் இருக்கும். மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும். அனைத்து மாநில மொழிகளின் வளர்ச்சிக்கு சம அளவு நிதி வழங்கப்படும். திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும். இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ரயில்வே துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும். நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சிக்குழு அமைக்கப்படும். மகளிர் சுய உதவிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். பாஜக அரசின் தொழிலாளர் நல விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லைனால ஃபைன் போடுறாங்கல்ல, அது எல்லாமே நீக்கப்படும். குடியுரிமை திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படும். மத்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்தியா முழுவதும் விமான கட்டணம் நிர்ணயிப்பதற்கு முறைப்படுத்தப்படும். எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் 75, டீசல் 65 ரூபாயாக குறைக்கப்படும். இதுதான் பாசிபிள் தான், நினச்சா குறைக்கலாம். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. 100 நாள் வேலை 150 நாளாக ஆக்கப்படும். 400 ரூபாயை சம்பளம் உயர்த்தப்படும். ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும். பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும். மாணவர்களுக்கு வட்டி இல்லாமல் 4 லட்சம் வரை கல்விக்கடன் வழங்கப்படும். ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும். இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து சச்சார் கமிட்டி பரிந்துரை செயல்படுத்தப்படும். சென்னையில் 3வது ரயில் முனையம் அமைக்கப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு. மக்களே, ஒவ்வொரு கட்சிகளும் புதுசாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. யாரும் 100% நிறைவேற்ற போகிறது கிடையாது, அள்ளி விடுவாங்க. யார் நல்லது செய்வா அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.